2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவை தயார்படுத்தும் நோக்கில் கட்சிப் பணிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன். அதிமுகவில் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 82 மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், அதேபோல் ஒன்றிய கழக நிர்வாகிகள் வரை என ஆலோசனை கூட்டத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் காணொலி காட்சியின் வாயிலாக சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் இருந்து பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பூத் கமிட்டியை அமைப்பது, கட்சியினுடைய வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வது, புதிய உறுப்பினர் அட்டையை முழுவதுமாக கட்சி நிர்வாகிகளுக்கு சென்று சேர்க்கிறதா என்பதனை கேட்டறிந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மார்ச் இறுதிக்குள்ளே என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா Be the boss. இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் முழுவதுமாக நியமிக்க வேண்டும் என ஏற்கனவே அதிமுகவின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது குறித்தும் இந்த தீவிர ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதிமுக தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணி மற்றும் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் ஆகியோர் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவை தயார்படுத்தக்கூடிய நோக்கில கட்சியினுடைய பணிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உண்மைகளை மக்களிடத்தில் அம்பலப்படுத்த திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் காலியாக இருக்கக்கூடிய பதவிகளுக்கு உடனடியாக நிர்வாகிகளை நியமனம் செய்ய வேண்டும். பூத் கமிட்டிகளை மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல அதனை விரைந்து அமைத்து அதற்கான பட்டியலை கட்சிக்கு அனுப்ப வேண்டும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா கடந்த தேர்தலில் பொறுத்தும் 68,000 வாக்குச்சாவடிகள் என்பது தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல 68,000 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பூத் கமிட்டிகளை அமைப்பதற்கு குறித்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீவிரமாக பேசப்பட்டு வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.